மதுரையிலேருந்து மெட்ராஸ் வரும்போது ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் நம்ம தேவைக்காக எவ்வளோ தூரம்னாலும் போவோன்னு அப்போ தெரியல. How can I help you? இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது மேம். எனக்கு அப்புறம் வந்தாலும் ஆன்சைட் போயிடலாம். ஆன்சைட் அனுப்பலாம் பேப்பர் போட்டுறேன்னு சொல்றியா? இப்போ மார்க்கெட் நிலவரம் பார்த்தல வெளியில. நீ இப்போ பேப்பர் போட்டேன்னா நியூஸ் பேப்பர் போடுற வேலை கூட உனக்கு கிடைக்காது. ஐயோ அப்படிலாம் இல்லை மேம். என்னோட ஒரே கனவு ஆன்சைட் போறதா மேம். கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கேன் மேம். Don't worry Thiru. We have so many projects in the pipeline. இப்போ கூட போன்ல உங்களை பத்தி தான் ஆன்சைட் அனுப்புறத பத்தி பேசிட்டே இருந்தேன். ஆன்சைட் வந்தாச்சு. பேசிக் கிரவுண்ட் ரூல்ஸ். கிளையண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான். நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே சார், என்ன வேலை கொடுத்தீங்கன்னு பண்ணிடலாம். Listen, I'll see you later. Hey Scott, nice seeing you. Ron, nice to see you again. This is Thiru, The bro. Hey Scott, Nice to meet you. our Java guru. என்னது, நான் ஜாவா குருவா? நான் ஒர்க் பண்றது .NET-டா. இது எப்படா மாத்துனீங்க? எல்லாம் அப்படிதான். தலையே கொடுத்தாச்சு, சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க வேண்டியதுதான். என்னதான் அமெரிக்கா வந்தாலும் நம்ம ஊர் பொண்ணை பாக்குறதுல சுகமே தனி. Bro, do you have any questions about the project? Were you able to get through the documentation that I sent you? Yes or no? Can you help me understand? ஸ்ரீ மகா கணபதி துணை உண்டாக தன்று சுக்லாம் திரு தங்கச்சி பொண்ணு இருக்க சின்னது மொட்டை அடிச்சு காது குத்தணும். ஒரு வயசுக்குள்ளவே செய்யணும். அது அப்பெல்லாம் நினைச்சோன்னே வர முடியாதுமா. எனக்கும் வரணும்னு ஆசைதான். என் மடியில வச்சு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும் எனக்கு ஆசை இல்லாம இருக்கு. பட் நான் என்ன பண்றது சொல்லு. Hi Thiru. ஹலோங்க. பேசிக்கலி ஐ காட் யுவர் பிக். ஆக்சுவலி நீங்க போட்டோவோட நேர்ல ரொம்ப நல்லாவே இருக்கீங்க. Oh yeah, thank you very much. How are you doing? வாவ், எப்படிங்க இந்தியால இருந்து யுஎஸ் ஆக்சென்ட் பிச்சு வாங்குறீங்க? நீங்க கூட தான் யுஎஸ்ல இருந்துட்டு இந்தியன் ஆக்சென்ட்ல பேசுவீங்க. வலது கால பார்த்து மெதுவா. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்க. போய் யாராவது வச்சுப்பாங்களாப்பா? என்னதான் கேளு. இல்ல பேசாம டெலிவரியை எங்கே வச்சுக்கலாமே. என்னது டெலிவரி இங்கயா? இல்ல உனக்கே தெரியும்ப்பா, நம்ம பிளானா இந்தியா போய் செட்டில் ஆகிறதா. குழந்தைங்க பிறந்தா 2 இயர்ஸ் இங்கதான் இருப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கதான் நல்லா இருக்கும். அட்லாண்டால இருக்கிற சுத்தி பொண்ணு கூட சொன்னா. நம்ம ஊர்ல இல்லாத ஃபெசிலிட்டியாப்பா? இஷ்டம். அப்பா அம்மா கூட வர முடியல. கவலைப்படாதப்பா, நான் என்ன பண்றது, விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சுல, திருப்பி அப்ளை பண்ணி வர வச்சிடலாம். கிளையண்ட்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. They extended for 2 more years. சூர்யா, இங்க வந்து இந்த டாய்ஸோட விளையாடுறியா இல்லையா? otherwise I'll keep them inside. என்னப்பா உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் ரொம்ப கிராங்கியா இருக்கான்? அடிக்கிற குளிர்ல 6 மாசமும் வீட்லயே இருந்தா யாருதான் பைத்தியம் பிடிக்காது? நான் சொல்றேன் இந்தியா போயிடலான்ட்டு. அங்க போனா வருஷம் ஃபுல்லா வெளியே விளையாடலாம். அது மட்டுமா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்திலே இருப்பாங்க. ஆரம்பிச்சுட்டியா? ஆமா, நீயே வீக்கெண்ட்ல கூட கம்ப்யூட்டரே கட்டிட்டு அலற. அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்ல? அது இல்லப்பா, இந்த மேனேஜர் வேற கிரீன் கார்டு அப்ளை பண்ண சொல்லி மெயில் மேல மெயில் அனுப்பிச்சு டார்ச்சர் பண்றாரு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சரி, இட்ஸ் அப் டு யூ. ஆனா
கிரீன் கார்டு அப்ளை பண்றதா இருந்தா நம்ம அடுத்த கிட்டோ இங்கேயே பிளான் பண்ணிடலாமே. மோரோவர் ஒரு குழந்தை யூஎஸ் சிட்டிசன், இன்னொரு குழந்தை இந்தியன் சிட்டிசன்னா நம்மளே அவங்களை பிரிச்ச மாதிரி ஆயிடாதா? லேபர் அப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. அதான் கிரீன் கார்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேனே. ஆமா, அடுத்து 140 அப்ளை பண்ண போறோம். ஆமா, அது எவ்வளவு நாள் தெரியலப்பா. திரு 140 அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், இப்பதான் மெயில் பார்த்தேன். ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு அப்ளை பண்ணேன். இங்கே லாக் ஆகி கிடக்குறேன். ஊர்ல வேற அம்மா அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பதான் போவேனே தெரியல. வந்துடும் 2-3 இயர்ஸ் தான். எனக்கு 140 அப்ரூவல் ஆயிடுச்சுடா. ஆமா, என்ன பெரிய அட்வான்டேஜ்? 3 வருஷத்துக்கு வரைக்கும் விசா அப்ளை பண்ண தேவையில்ல, ஊருக்கு போனா ஸ்டாம்பிங் நிக்க தேவையில்ல. அதானே சொல்ற? போடா. காயத்ரி என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என் மனசு ஃபுல்லா அங்கதாமா இருந்துச்சு. ரொம்ப கோவமா இருக்காளா? ஆனா வரப்போற இல்லம்மா. அவ கல்யாணத்துல எல்லாமே பார்த்து பார்த்து நானே பண்ணுவான்னு ஆசையா இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருவேன், சரியா? ஏற்கனவே தங்கச்சி என்கேஜ்மெண்ட் போலன்னு ரொம்ப அப்செட்டா இருக்கா. திரு, ப்ளீஸ் மேக் ஷூர் தி விசா அண்ட் டிக்கெட்ஸ் ஆர் இன் பிளேஸ். எனக்கும் புரியுதுப்பா. இயர்லி வந்தோடனே பரவாயில்ல, அப்ளை பண்ணிடலாம். நான் அட்டர்னிட்ட பேசுறேன். நீ வேணா மேரேஜை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண சொல்ல ப்ளீஸ். அதெல்லாம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இனிமேல மாத்த முடியாது. நட்டு, ஆமாடா, தங்கச்சி கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா காயத்ரி, அதான் இந்தியாவுக்கு போகணுன்றா. 485 அப்ளை பண்ணியாச்சுடா. இந்த பரோல் எப்பதான் வரும்? அப்படியா? ஆமா, இருக்கிற விசாரிச்சு போக முடியாதா? ஆமாடா, யார்ட்ட செக் பண்ண முடியுமா? ராத கண்ணம்மா, காயத்ரி கல்யாணம் முக்கியம் தான். பரோல் வரல, நம்ம என்ன பண்றது? பரோல் வரலன்னு ஊருக்கு தான் போக விட மாட்டேன், அழக்கூட விட மாட்டேன். உங்க வீட்லயாவது நம்மகிட்ட கேட்டு டேட் வச்சிருக்கலாம். ஆமா, உங்ககிட்ட கேட்டு வச்ச எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி போய் நின்னுட்டியாக்கும். சரி, என்னப்பா பண்ணலான்ற? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்தியா வேணா போயிடலாமா? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இந்த பரோல், விசா, இஏடி இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்ல, வாழ்க்கைன்னு புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு புரியல. அதான், I'll be fine, just leave me alone. வந்துட்டீங்களா? கிரீன் கார்டு. Oh wow, congratulations. ஆலிவ் கார்டன் போலாமா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண? இந்த அட்டைக்காக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை மிஸ் பண்ணிருப்போம். ஆன்சைட் தான் நம்ம சந்தோஷத்துக்கு சாவின்னு நினைச்சேன். அதுவே இப்படி மொத்தமா லாக் பண்ண நினைச்சு கூட நம்ம கல்யாணத்துக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ண என்னோட உயிர் நண்பன் குமார், அவன் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி பையன் காது குத்துக்கு தாய் மாமான போய் எதுவும் பண்ண. இவ்வளவு ஏன் தினம் ராத்திரி கதை சொல்லி தூங்க வச்சு என் பாட்டி முகத்தை கடைசியா பார்க்க முடியல. எவ்வளவு நாள் நான் தூங்காம இருந்தேன் தெரியுமா? Come on, Thiru. யாருக்கு தான் கஷ்டம் இல்ல, நீங்க மட்டுமா கஷ்டப்படுறீங்க? என்னையே எடுத்துக்கோயேன். பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போனோம்னு படிச்சேன். முதல்ல H4ல வேலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இஏடி வரத்துக்குள்ள படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ 100% பிஸி ஹவுஸ் ஒய்ஃப் வித் கிட்ஸ். இன்ஃபேக்ட் உன்னை விட நான் தான் அதிகமா லூஸ் பண்ணிருக்கேன். நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக இதெல்லாம் நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு இருந்தா லைஃப்ல முன்னாடி போக முடியாது. லைஃப் ஹாஸ் டு கோ ஆன். ஓகே பிரியா, அப்புறம் பேசலாம். நான் வச்சுப்பேன். பை. நட்டு வைஃப் பிரியா போன் பண்ணிருந்தா, அவங்க வீடு புக் பண்ணிட்டாங்களாமே. அதுவா? நட்டு போன வாரமே சொன்னான். நான் கன்ஃபார்ம் பண்ண கூட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன். உனக்கு தெரியாத விஷயமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு போர் அடிக்காதா? நானும் வாங்க மாட்டேன்னு சொல்றேன். நம்ம தான் இங்க இருக்க போறது இல்லையே. அதுவும் இல்லாம உனக்கு தான் சென்னையில வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்லப்பா. ஆமா, வீடு வாங்கி யாருக்கோ ரெண்டுக்கு விட்டுருக்கேன். We are not enjoying it.
ஏன் சொல்ல மாட்டேன்? சும்மா இருந்தா வீடு வாங்க வச்சுட்டு வருஷத்துல 6 மாசம் புல்ல வெட்ட வேண்டியது இருக்கு. மீதி 6 மாசம் ஸ்னோல இருக்குது. இல்ல அப்பா ஆபீஸ்ல இந்தியா போய் சொல்லிட்டாங்க. We have to move back to India by that this year. What? India? Why? Because that's my country. I miss my parents too. No, that is your country. This is my country. And I love my school. I don't miss my friends. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்தியா போயிடலாம். You have to be prepared for that, okay? Whatever. Appa, do you know what that is? It's my admission letter to Harvard. Harvard University, Boston. நெக்ஸ்ட் தம்பியும் கலிபோர்னியா போகணுன்றான். இல்ல உங்களுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். இல்ல எப்போ இந்தியா போய் செட்டில் ஆயிருக்கோம். நம்ம இங்க லோக்கல்ல பார்க்க கூடாது. Are you serious? Going to Harvard is my only dream. கனவுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அம்மாட்ட பேசி சொல்லுங்க. You're the best, Appa. இப்படித்தான் நிறைய பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க. ஆனா நிறைய பேர் ஊருக்கே திரும்பலன்றதுதான் கசப்பான உண்மை.